பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா ஒரு மண்ணு குடம் எடுத்து தண்ணிக்கு போனா இவ்வளவு நேரம் என்ன பெண்ணு இவ்வளவு நேரம் என்ன ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா பாலாறு எனது பெயர். பாலி நதி, கஷீர நதி என்பதும் எனது பெயர்களே. கடந்த 50 வருடங்களாக நான் ஜீவ நதியாக ஓடவில்லை. பெரு வெள்ளமாக பாய்ந்தோடிய காலங்கள் மாறி இன்று சிறு நீரோடைகளாக என் வாழ்வு மாறிற்று. ஆயினும் இம்மக்கள் என்னை நேசிப்பது குறையவில்லை. நானே காவிரியாய் பன்னெடுங்காலமாய் ஓடி வந்துள்ளேன். உரை கிணறுகளும் தொன்முது நாகரிகங்களும் படையெடுப்புகளும் ஆடிப்பெருக்குகளும் நீண்ட காலமாய் என் மடியில் தவழ்ந்துள்ளன. அவற்றின் சாட்சியங்களை வெறும் காட்சிப் பொருட்களாய் பார்த்த இம்மக்கள் என்னையும் எனது பெருமைகளையும் உணர்ந்திருக்கிறார்களா? மன்னராட்சி காலத்தில் தஞ்சை மாவட்டத்துக்கு எப்படி இளங்கோவடிகளுடைய பாடல் சிறப்பு உண்டோ அதே மாதிரி பாலாறுக்கு உண்டு. அந்த பாலாறு வேனல் காலத்தில் காட்டுக்காலுக்கு தண்ணீர் ஏறாமல் இருக்கும்போது குடிபடைகளோடு மன்னன் ஆறுக்கு செல்வான். அங்கு பூமி பூஜை போட்டு அவன் கையால் மணலை இழக்கும்போது தண்ணீர் சுரக்கும். அந்த நிகழ்ச்சியை பழங்கால பாடல்களில் மன்னர் வேணிலின் மனத்திடை கைப்பிசைந்து என்று சொல்வார். 10 நாள் ஒரு தாய் பட்டினி கிடந்தால், குழந்தை அழுதால் அந்த தாயிடம் குழந்தை போய் பால் குடித்தால் பால் சுரக்குமா. அதே போன்று மேல்நிலையில் பாலாறு காட்டாரை போல் காட்சியளித்தாலும் அதே நிலையில் அன்றைய பாடல் வழக்கு சொல்படி இன்று பாலாறு பலரால் பாழாகி கேடுகட்ட நிலையில் இருக்கிறது. பாலாறு பாழாகிவிட்டது. 1945க்கு பிறகு ஒரு 2 வருஷம் பொறுத்து 1 வருஷம் பொறுத்து ஓரளவு தண்ணி வந்து நின்றுது. அதன் பிறகு 1998-97 பாலாறு துப்புரவு தண்ணியை வரது இல்லை. நந்தி மலையே எனது பிறப்பிடம். வானுயர்ந்த காடுகளும்
பெருமழையும் இருந்த இம்மலைகள் இன்று யூகலிப்டஸ் மரங்களாகிவிட்டன. பொங்கி பெருவெள்ளமாயிருந்த நான் இன்று சிறு துளியானேன். எல்லைகளற்று இருந்த நான் மொழியின் வேற்றுமையால் 3 துண்டுகளானேன். மொழி வெறியும் இனவெறியும் அணைக்கட்டுகளாக மாறி நான் எம் மக்களை முழுதும் அடையாமல் என்னை தடுத்து நிறுத்தினர். அரசாங்க ஒப்பந்தங்களை மீறினர். நீரும் நின்றது. இங்கே கர்நாடகா மாநிலத்தில் நந்திதுர்கம்ன்றது இந்த பகுதி தான், இந்த இடம்தான். இந்த இடத்துல பருவமழை காலத்தில் அதிகமான மழை மான்சூன் வரும்போது பெய்யும். அந்த மழையோடைய வர்ற வெள்ளமெல்லாம் இதில் விழுந்து தான் இந்த பகுதியிலிருந்து பாலாறு இங்கேருந்து துவக்கப்படுகிறது. பாலாறு துவங்கிறதுக்கு இதுதான் அஸ்திவாரம். இந்த பாலாற்று நீர் 1892 ஒப்பந்தப்படி நம்முடைய சென்னை ராஜதானிக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும், அப்போது சமஸ்தானமாக இருந்த மைசூர் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி நம்முடைய பாலாற்று நீரை அணைகளாகட்டும் ஏரிகளாகட்டும் இந்த 3 மாநிலங்களும், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், அந்த நிலையிலேயே அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், பாலாற்று நீரை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதை மீறி ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் பல அணைகளை கட்டி நமக்கு தண்ணீரை தடுத்து நிறுத்தி கொண்டன. இதன் காரணமாக நாம் பாலாறு இன்று வறண்ட பிரதேசமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே. 1892 ஒப்பந்தத்திலே 15 ஆறுகளிலே காவிரியும் பாலாறும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பாலாற்றிலே நமக்கு உரிமை உண்டு. இந்த நில பரப்பின் அடிப்படையிலே நாம் கவனிப்போமானால் 60 மைல் ஓடி வருகின்ற கர்நாடகத்திலே பாலாற்று நீரை 25 விழுக்காடு அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆந்திர அரசு 30 மைல் ஓடி வருகின்ற அந்த பாலாற்று நீரை அவர்கள் 15 விழுக்காடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 140 மைல் ஓடி வருகின்ற அந்த பாலாற்றிலே நமக்கு 60 விழுக்காடு தண்ணீர் கொடுக்க வேண்டும். என்னை நம்பி கீழ்ப்பாசனத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர் என்பதையும், காற்றும் வெளியும் இம்முழு இயற்கையுமே அனைத்து மனிதர்களுக்கானது என்பதை உணராமல் கல் தடுப்புகளை உயர்த்திக் கொண்டே சென்றனர். 20 அடிகளுக்கும் மேலாக பேத்தமங்கலம் உயர்த்தப்பட்டது. தமிழ் ஆந்திர எல்லையான புல்லூர் மக்களின் மன நெகிழ்வுக்கான இடமாய் உள்ளது. ஆனால் அது தமிழர்களுக்கு உவப்பாய் இல்லை. ஆந்திர அரசும் இன்றைக்கு வரையில் அவர்கள் மாநிலத்திலே பாய்ந்து வரக்கூடிய 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு இங்கே இந்த காட்சியிலே பார்க்கிற இப்படிப்பட்ட தடுப்பணைகளை கட்டியிருக்கிறார். இதனுடைய உயரம் 20 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்கிறார். இந்த 20 அடி மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருப்பதனால் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீருடைய அளவு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் பல இடங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த ஒப்பந்தத்தை மீறி ஆந்திர அரசு செயல்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கில் வரக்கூடிய காலங்களில் இந்த தண்ணி அடிச்சு வரும்போதுதான் இந்த பாறைகள் பூரா எல்லாமே ஒன்றோடு மோதி தான் உங்களுக்கு மணல் உருவாகுது. ஆனா இன்னைக்கு இந்த தடுப்பணை கட்டினதுடைய விளைவு மணல் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. நீண்ட நெடுங்காலமாய் மேவி நான் தங்கி இளைப்பாரி கடலோடு கூடி கலக்கும் தமிழகத்தில் நான் படும் இன்னல்களுக்கு அளவே இல்லை. பெரும் காட்டாற்று வெள்ளமாய் மணலின் கீழ் ஓடுகின்றேன். ஆனால் என் மேனி எங்கும் தென்னை மரங்களை நட்டு என்னை முற்றிலும் ஆக்கிரமித்து அழித்து வருகின்றனர்.
வாணியம்பாடி மக்கள். வாணியம்பாடியில் நுழைந்தாலே உங்கள் உடலில் கொடூரமான வாசனைகள் வந்து உங்களை தாக்கும். சிறு தொழிலாய் இயற்கையாயிருந்த தோல் பதனிடும் நிறுவனங்கள் இன்று பேராசையால் மாபெரும் தொழிற்கூடங்களாய் மாறிவிட்டன. காற்றிலும் மழையிலும் தவழ்ந்து வந்த நான் இன்று ஒரு சாக்கடையாய் மாறிவிட்டேன். இந்த பாலாத்துக்கரை ஆரம்பிக்கிற இந்த வாணியம்பாடி தாலுக்காவில் தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் தென்னை மரத்தை வளர்த்தாங்க. வாழை மரம், பாக்குன்றது சொல்கிறது போல் இந்த பகுதியில் வெத்தலை பயிர், கரும்பு தோட்டம், எல்லா தோட்டமும் செழித்து வளர்ந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போது இந்த 30 ஆண்டு காலத்தில் இந்த டேனரி கழிவு நீரால் எல்லா தண்ணியும் அவங்க டேனரில் இருந்து கழிவு நீரை வெட்டத்தினால தண்ணி கெட்டு, நீர்வளம் கெட்டு, நிலவளம் கெட்டு விவசாயிகள் எல்லாரும் இன்றைக்கி ஆபத்தான நிலைக்கு அந்தோகதியாக நிற்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதியில் ஓடுற இந்த தண்ணி, அது அன்னைக்கு நான் குடிச்சு வாழ்ந்த பாலாத்து தண்ணி இல்லைங்க. இது இங்கே இருக்கிற தொழில் நடத்துகிற முதலாளிங்க மக்களை ஏமாற்றிட்டு, அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு சுத்தம் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் இதை அப்படியே அவங்க ட்ரம்மிலேருந்து வெளியேற்ற டிஸ்சார்ஜ் தண்ணியை இந்த பாலாத்தில் விட்டுருக்காங்க. ஆந்திர எல்லையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் கால் ஒன்ற இடத்துல தூய்மையான தண்ணி பார்த்தீங்க. அங்கே மக்கள் குளிச்சுட்டு இருந்தோம், அருமையாக இருந்தது. இயற்கை வளமும் அந்த தண்ணியும் எவ்வளோ ஆடம்பரமாக அங்கே இருந்தது. அம்பலூர் பிரிட்ஜு மேலே பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலாத்தில் எந்த தண்ணியும் இல்லை. அதுதான் இதே நல்ல தண்ணி அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு கொண்டு போய் மீண்டும் அங்கே சுத்தம் பண்ணுற பேரில் கழிவு நீர் பார் எப்படி வருது, பாரு நாற்றம் எப்படி வருது, இருக்க முடியுமா பாருங்க. தான் அந்த பாலாத்தில் மறுபடியும் சனி முடிக்குது. தோல் தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்காக பல கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அந்த பகுதியிலெல்லாம் இப்போ சுத்திகரிப்பாளைகள் திறம்பட செயல்படுறதுனால பாலாத்தில் டிஸ்சார்ஜ் கொடுக்கறதில்ல, பாலாத்தில் அவுட்லெட்டே தண்ணி வர்றதில்ல. அந்த தண்ணிங்க கூட சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க மறுபயன்பாட்டுக்காக டேனரிக்கே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவங்க கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த பொதுமக்கள் கூட ஓஹோ அப்படி தான் இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் பாருங்கள், இத்தனை கோடி இவ்வளோ செலவு பண்ணன்னு சொல்லிட்டு செய்திகளை தான் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இங்கே பார்க்குறீங்களே, இதுதாங்க வாணியம்பாடி கூட்டு கழிவுநீர் திட்டத்திலேருந்து வெளியேற வாணிடெக்குன்ற ஒரு நிறுவனத்திலேருந்து வெளியேற கழிவுநீர். இந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாத அப்படியே ராவாட்டரா அப்படியே ட்ரம்மில் அவங்க தோல் தொழிற்சாலையில் பயன்படுத்த தண்ணீரை நேரடியாகவே பாலாத்தில் இதை பாய்ச்சின்னு இருக்காங்க. ஆர்ஓ சிஸ்டம் மூலிமா சுத்திகரிக்கிற நீர் அப்படியே குடிக்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு உருவாயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களே, இது குடிக்கிற தண்ணியாயா? ஆர்ஓ சிஸ்டம் போட்ட பின்னால் வந்த தண்ணி. இந்த கூட்டு கழிவுநீர் திட்டம்ன்றது சுத்தமாகவே மோசடி திட்டம். இது வரைக்கும் காரணமே சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் இந்த மாவட்ட மக்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த எப்ளண்டால் ஊறின தண்ணியை குடிக்கிறதுனால வர வினைதான். அதே மாதிரி இந்த பகுதியில் எடுப்படுற எல்லா அந்த தொழிற்சாலையில் வர மறு கழிவுகள்னு சொல்கிற அந்த முடி, அதில் இருக்கிற உப்பு, அந்த துண்டு தோல், இது அத்தனையும் கொண்டாந்து இந்த ஆற்றுல தான் கொட்டுறாங்க. எல்லாத்தையும் இந்த ஆற்றுல கொட்டி 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 இந்த ஆறே இன்னைக்கு
ஒரு ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறி இன்னைக்கு வந்து மக்களே வாழ முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது. அதாவது தண்ணியில் கலக்க வேண்டிய சாலிட்ஸ் திடப்பொருள்கள் மிக அதிகமாக கலந்து அனுமதிக்கக்கூடிய அளவை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு 94லேயே ஆராய்ச்சிகள் வந்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி ஆம்பூரில் இருக்கிற தண்ணியை குடித்து வாழ்கிற மக்களுக்கு நிறைய நோய்கள் வரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் மஞ்சக்காமால் ஆம்பூரில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் இருக்கிறவங்க பல்லு எல்லாரும் வெண்முத்து பற்கள்னு அப்படி சொல்லுவாங்க. ஆம்பூரில் இருக்கிறவங்க பல்லு பெரும்பான்மையாக மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த தண்ணி. அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு வந்து சிறுநீரக கல், எல்லாருக்குமே வந்து சிறுநீரக கல். ஆம்பூர் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லுக்கான எல்லா சிகிச்சையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து மிக மோசமான அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக இருக்குது. தோல் சம்பந்தமான வியாதிகள், முடி நிறைய பேருக்கு ஆம்பூரில் இருக்காங்க. இந்த வேதிப்பொருட்களுடைய கழிவுகள் வந்து பூமியில் ஊறி ஊறி அது வந்து நிலத்தடி நீரை போய் எட்டக்கூடிய அளவிற்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதில் வந்து சயனைட், அப்புறமா வந்து இந்த குரோம், மெர்க்குரி போன்ற உடல் ரீதியான மிக கடுமையான உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அதில் வந்து இருக்குது. இந்த பக்கத்தில் போகிற தண்ணி டேனரியனுடைய கழிவு தண்ணீர், அது தோல் கழிவு நீர். அது எவ்வளோ மோசமாக என்ன கலராக போகுது. அதே தண்ணியை மணலில் நோண்டி இங்கே வச்சுருக்குறாங்க. மணலில் அது வடிகட்டி வரக்கூடிய தண்ணி, ஃபில்டர் ஆகிருக்கிற தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது. இதே போல் நம்ம வந்து இயற்கையிலே ஃபில்டர் ஆகக்கூடிய தன்மை இந்த மணலுக்கு இருக்குது. எப்போல்லாம் மழை பெய்கிறதோ அப்போல்லாம் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ரொம்ப தந்திரமாக அந்த கழிவு தொட்டிகளை வந்து திறந்து விட்டுருவாங்க. தண்ணி ஆற்றுல விட்றாங்க. அந்த தண்ணி இப்போ நம்ம கெடுவாருமே போது பாருங்கள், வெட்டி பாருங்கள். அந்த தண்ணி அப்படியே விடுது. அந்த தண்ணி கிணத்துல, அதே தண்ணி கிணத்துல வருது. தண்ணி விட்டால் வெளியே விட்டால் நுரக்க போகுது. கசப்பு, உப்பு கசப்பு. அது மாட்டுக்கு மனுஷனுக்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் எடுத்துன்னு வரோம். நல்லா கம்பு சோளம் எல்லாம் கரும்பு எல்லாம் பூரா பயிரும் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிளான்ட் கட்டத்துக்கு முன்னே எல்லா பயிரும் வந்துச்சுங்கண்ணா. இது கட்டி இங்கே கொண்டு தண்ணி விட்டாங்க சுத்தமாக அவுட்டு. அதுக்கு எத்தனையோ முறை நான் மெட்ராஸுக்கெல்லாம் கூட லெட்டர் அனுப்பிச்சேன். மாசு கட்டுப்பாடு வாரிக்கு அவங்களே வந்து நமக்கு எந்த தண்ணி எடுத்து போகிறாங்க மாதத்துக்கு ஒரு இப்போ அவங்க வரதில்லை சுத்தமாக. அவங்க கூட வந்து 6 மாதத்துக்கு மேலே மாதத்துக்கு ஒரு ஜீப்பில் வந்து இங்கே தண்ணி எடுத்து போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த தண்ணியை நீ குடிக்காதன்ட்டாங்க. அந்த 700 கூட நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அவர். இப்போ அவங்க கூட ஒரு 6 மாதம் வருஷம் ஆச்சு வரதில்லை, நின்றுட்டாங்க. அரசியல் கட்சிக்கார யாரும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படியே ஆனால் பேசினா அவங்க துட்டு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுறாங்க. வீடியோ கேமராலாம் கூட எடுத்தோம். என்ன கலெக்டர் வர வச்சோம், எல்லாம் பார்த்தாங்க. பூரா அதெல்லாம் வந்து கேமரா எடுத்தாங்க. ஆற்றுலலாம் போய் கேமரா எடுத்தாங்க. எல்லாம் வந்து பார்த்தாங்க. கடைசியில் எதுவுமே பண்ணலாம். போய் டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க, பேப்பர் கொடுக்குறாங்க, எதுவுமே செய்யலை. பாருங்க, சோளம் வரைச்சேன் மலையத்தில் சோளம் வரைச்சேன், நல்லா முளைச்சிச்சு. இந்த தண்ணி விட்டம் பாரு எல்லாம் போயிது பாரு. அது இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னே மழை பெய்ஞ்சிச்சு. அந்த ஏப்பத்தில் வரைச்சிட்டேன், நல்லா முளைச்சிச்சு. அந்த மலையத்தில் தண்ணி விட்டம் பாரு எல்லாம் போயிடுச்சு பாரு. தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது? உப்பு கசப்பு, உப்பு ஏகப்பட்ட உப்பு. அதான் சொல்ல என்ன கொஞ்சம் விட்டு பாருங்க நீங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய இது அப்படின்ட்டு. அப்படியே பிசு தண்ணி ஊற்றினா கூட பிசு உடம்பெல்லாம் கிணத்து கிடக்கு. போகிறது பார்த்தா எல்லாம் பாரு, எல்லாம் அப்படியே குறையா கிளம்புது பாரு. பைப்புலாம் கை வச்சு கடைசி வரைக்கும் இதெல்லாம் இந்த சாப்பிட்டு இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு நான் போட்டு பூரா எல்லாம் பாரு எப்படி பாருங்க. 2000 ரூபாய் செலவாச்சு பம்பு ரிப்பேருக்கு மட்டும். 3 மாதம் தான் ஆச்சு, 90 நாள். ஒரே பொழுதாம் தான் கப்பு அடிக்குதுன்னு விஷயம். கப்பு ஒரு காற்று வந்தால் ஒரே வாசனை. இந்த பக்கம் அந்த பக்கம் வாசனை சாப்பிட கூட எல்லாம் புரியுதுன்னு விஷயம். எங்களுக்கு வேறு வெளியே கிடையாது. இந்த தாவை விட்டுட்டா வேறு வெளியே இல்லை, எங்களுக்கு பிழைக்கத்தே வெளியே. ஆனால் 1996 உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு குல்தீப் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த சுத்திகரிக்கப்பட்ட நீராக இருந்தாலும் சரி, சுத்திகரிக்கப்படாத நீராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோல் தொழிற்சாலைகள் எந்த விதமான அவர்களுடைய கழிவு நீரை ஆற்றுல பாலாத்தில் விடக்கூடாதுன்னு அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை மீறி, அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி இவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கோடிக்கணக்கான மில்லியன் கனஅடி தண்ணீரை இந்த ஆற்றுல விட்டுட்டு இருக்காங்க. தோல் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு
விளைநிலங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கை கூட வேலூரில் மக்கள் நல அமைப்பின் சார்பில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது. அந்த நஷ்டஈட்டுக்கான முயற்சி தமிழக அரசு என்ன செஞ்சாங்கன்னா, டேனரி முதலாளிங்கிட்ட கேட்டு அவங்க மேலே அந்த பலுவை சுமத்தி அதுலேருந்து பணத்தை வாங்கி அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஏக்கராக்கு இவ்வளோன்னு அரசாங்கமே அதிகாரிகளே முடிவு செஞ்சு அந்த முடிவின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி ஆகிற தோல் தொழிலில் 60% வேலூர் மாவட்டம் மட்டும். அந்நிய செலாவணி 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஆண்டுக்கு ஏற்றுமதி ஆகிறதா மத்திய அரசாங்கமே கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 60% சொன்னால் அப்போ வேலூர் மாவட்டத்துடைய பங்களிப்பு 60% வருவாய் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு வருது. அதிலிருந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் விவசாயிகளின் மறுவாழ்வுக்குன்னு